காவேரிக்கு உண்மை எல்லாமே தெரிய வருது. இந்த மாதிரி விஜய் தன்னை மறக்கலை, தன்னை தான் மனசு ஃபுல்லாக நினச்சிட்ருக்காருன்னு தெரிய வருது. அது எல்லாத்தையும் தெரிஞ்ச காவேரி அழறாங்க. நான் விஜயை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அப்போ விஜய் வராரு. விஜய் வந்தோட காவேரி தேடி வராரு. உடனே விஜயை பார்த்து அப்படியே கட்டிட்டு அழறாங்க. காவேரி, என்னாச்சு காவேரி, ரொம்ப பயந்துட்டேன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் ஃபோன் பண்ணணும்னு நினச்சிடி, என்னால் ஃபோன் பண்ண முடியலடி, நைட்டு டவரே எடுக்கலை, ஓ ஞாபகமாகவே இருந்தது காவேரி, சாரி காவேரி அப்படின்றாரு. நான் தாங்க சாரி சொல்லணும், உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் எங்கே என்னை விட்டுட்டு வெண்ணிலா பின்னாடி போயிட்டீங்களோன்னு நினச்சிட்டு அவங்க பயந்துட்டேங்க அப்படின்னோடனே, எப்படி அப்படிலாம் யோசிச்சு காவேரி, நான் எப்படி அப்படிலாம் பண்ணுவேன், காலில் கூட உனக்கு மறக்காமல் நான் என்ன பண்ணேன் நேற்று, நான் காலையில் மறக்காமல் உனக்கு எழுதி வச்சுட்டு தானே போனேன் லெட்ரு அப்படின்னு. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, லெட்ரு எழுதினீங்க? ஆமாம் காவேரி, அதே மாதிரி நீ ஃபோனில் கூட உங்ககிட்ட சொன்னேனே, ஆமாம் நீ கூட சொன்னேன், நான் படிச்சுட்டேன்னு சொன்னீங்க ஃபோனில், மறந்துட்டேன் உங்ககிட்ட நான் ஃபோனில் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, இப்போவும் உனக்காக ட்ரை பண்ண காவேரி, எடுக்கலை, நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் தான் காலைல இதுக்கப்புறமும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னே, காவேரி ஏதோ குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் யோசிக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் ஞாபகமாகவே இருந்து, உங்கள் ஞாபகமாகவே இருந்தேன்டி, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உன் ஞாபகமாகவே இருந்துச்சு, கூட இருந்தபோது கூட தெரியலடி, நைட்டு பிரிஞ்சிருந்தேன்ல அப்போ தாண்டி எனக்கு தெரிஞ்சுது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் காவேரி, நானும் மிஸ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. சரி காவேரி, எனக்கு ஏன் நீ ஃபோனே பண்ணலை அப்படின்னு. இல்லைங்க, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணணும் தான் நினச்சேன், ஆனால் என்னால் பண்ண முடியல, நீங்களே பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க, வேறு ஒன்றும் இல்லை, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன். இப்போ எப்படி இருக்காங்க வெண்ணிலா அப்படின்னோடனே, வெண்ணிலா இருக்காங்க, இப்போ பரவாயில்லடி, அவ கூட நல்லா பேசிகிட்டே இருக்கணுமா, பழைய நினைப்புகள்லாம் நினைவெல்லாம் வரணும்னா நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, இப்போ பரவாயில்ல, நேற்று நைட்டு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இல்லைன்னா விட்டுட்டு வந்துட்டுருப்பேன் அப்படின்னா, பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி, என்னடி என் மேலே ஏதாவது கோவமா, தான் ரொம்ப வருத்தமாக இருக்கியா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தான் சொன்னேனே, ரொம்ப பயந்துட்டேங்க நான், நீங்கள் எங்கே என்னை விட்டுட்டு, அதனால தாங்க அப்படின்னோடனே, என்னடி நீ இப்படிலாம் பயப்படுற, நான் உன் புருஷன் காவேரி, உன் புருஷனாக இருந்து மட்டும்தான் எல்லாத்தையும் நான் யோசிப்பேன், என் காலம்லாம் முடிஞ்சு போச்சு காவேரி, நான் அப்போ விரும்பினேன் தான் வெண்ணிலாவை, அது அந்த டைமோடு முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் காவேரி, என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ மட்டும்தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. காவேரியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சரி ஏங்க, இந்த டைமில் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும், இந்த டைமை நான் மிஸ் பண்ணால் சொல்ல முடியாதுன்னு தோணுது அப்படின்னோடனே, என்ன விஷயம் காவேரி அப்படின்றாங்க. அன்னைக்கு நான் சொல்ல நிறுத்திட்டேன், நீங்கள் கூட என்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க, சொல்லுன்னு வற்புறுத்துறீங்களே, ஞாபகம் இருக்கா, தூங்கும்போது கூட வற்புறுத்துறீங்களே, ஆமாம் அன்னைக்கு நான் ஏன் சொல்லலை தெரியுமா, ஏன் அன்னைக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க, கண்டிப்பாக நீங்கள் என்னை விட்டுடுவீங்கன்னு தோணுச்சு, ஏன்னா வெளில வந்துடும் நீங்கள் மறந்துடுவீங்கன்னு தோணுச்சு, அதனால தாங்க நான் அந்த வார்த்தையை சொல்லலை. என்னடி நீ இப்படிலாம் யோசிச்சிருக்க, உன்னை எப்படி நான் மறப்பேன், நீ தாண்டி என் உலகம், நீ தாண்டி என் வாழ்க்கை, எனக்கு இப்போ புரியுதுங்க, அதனால் இப்போ அந்த வார்த்தையை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, சொல்லு காவேரி, அந்த வார்த்தை கேட்க நான் காத்துட்ருக்கேன் அப்படின்றாரு. ஐ லவ் யூ அப்படின்றாங்க. நான் சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே கட்டிக்கிறாரு. என் காவேரி எனக்கு லவ் யூ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு அப்படியே தூக்கி சுற்றுறாரு. விடுங்க, யாரோ பார்க்க போகிறாங்க, யார் பார்த்தா என்ன, ஏன் பொண்டாட்டியே நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றுறாரு. சரிங்க, சரி நான் லவ் யூ சொன்னேன், நீங்கள் பதிலே சொல்லலை, ஐ டூ லவ் யூ காவேரி, நான் தான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி, லெட்டரில் கூட இப்படிலாம் எழுதியிருந்தேன் பார்த்தல அப்படின்னோடனே, லெட்டருன்றாரு, அந்த லெட்டர் நம்ம படிக்கலையே, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே, லெட்டரில் எழுதுந்து இப்போ சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ, நீ இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாது, நீ தாண்டி என் வாழ்க்கை, போதுமா, என்ன தான் எல்லா ஒய்ஃபும் புருஷனுக்காக என்னென்னமோ செய்வாங்க, ஆனால் நீ எனக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்க தெரியுமா, இந்த விஷயத்தை யாருமே செய்ய முடியாது காவேரி, நீ எனக்காக செஞ்சுருக்க, என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ தாண்டி என் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு.